அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி பெருக்கு அப்படிங்கறது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வருது. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆவணி அவிட்டம் வருது. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி கோகுலஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது வருது. ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. நம்ம எந்த காரியத்தை தொடங்கினாலும் எல்லாவற்றிற்கும் முதன்மை கடவுளாய் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டுட்டு தொடங்கு அப்படின்னு நம்மளுடைய பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்திலையும் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரிய பகவான் கடக ராசியில 17ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசியில போய் சஞ்சரிக்க போறாரு. செவ்வாய் கன்னி ராசியில இருக்கிறாரு. புதன் மிதுன ராசியில 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. குரு மிதுன ராசியில தான் இருக்கிறாரு. சனி பகவான் மீனத்துல வக்கரமா சஞ்சரிக்கிறாரு. ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் சஞ்சரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கும் தனுசு லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகு இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. கலத்திரஸ்தானத்துல புதன், குரு, சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்துல சூரியன், பாக்கியஸ்தானத்துல கேது, தொழில்ஸ்தானத்துல சந்திரன், செவ்வாய் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது இந்த மாதத்துல. இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பேச்சின் மூலியமா காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. விரையாதிபதி செவ்வாயோட சஞ்சாரத்தால சுப பலன்கள், சுப செய்திகள் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும். எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது இந்த ஆகஸ்ட் மாதத்துல நல்லது. தொழில் வியாபாரம் திருப்தியா நடந்தாலும் அந்த அளவு உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். வாடிக்கையாளர்களை முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போறது நல்லது. உங்க ராசி அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுவும் புதிய நண்பர்களுடன் பழகும் பொழுது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அவர்களிடத்துல கொடுக்கல் வாங்கல் செய்வது, அவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது, ஷூரிட்டி கையெழுத்து போடுவதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். தனுசு ராசிக்காரர்கள் பகைவர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனா நண்பர்களிடத்துல மட்டும் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். சில பேர்லாம் உறவாடியே கெடுக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களை இனம் கண்டுகிட்டு அவர்களிடத்திலிருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுடைய குடும்ப ரகசியங்களையோ வியாபார ரகசியங்களையோ மற்றவர்களிடத்துல பகிராம இருக்க, அதுதான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுத்து கொடுக்கும். வியாபாரம் தொடங்கிய பின்னர் தான் உங்களுக்கே தெரிய வரும். ரகசியம் வைத்துக்கொள்ளாம வெளியில சொல்லுவதால எவ்வளவு பெரிய பாதிப்பு, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய இழப்புகளை நாம சந்திச்சிருக்கோம் அப்படின்னு உணருவீங்க. அப்ப ரகசியம் அப்படின்னாலே அது ரகசியமா இருக்கிறதுக்கு பேரு தான் ரகசியம். அந்த ரகசியத்தை நீங்க வெளியில சொல்லிட்டீங்க அப்படின்னா அது ரகசியமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது தடைப்படும். பிறருடைய கண்திஷ்டிக்கு ஆளாக நேரிடும். அதனால கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். தொழில் ரகசியங்களை வெளியில சொல்ல வேண்டாம். நண்பர்களிடத்துல எச்சரிக்கையா இருங்க. பள்ளி கல்லூரி மாணவர்களா இருந்தாலும் சரி, அலுவலக வேலை செய்பவர்களா இருந்தாலுமே சரி, புதிய நட்பை தவிர்த்துக்குங்க. சனி 4ஆம் இடத்துல வக்கரமா இருக்கிறாரு. அப்ப சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. கடன் வாங்கியாவது வீடு, இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம். பயணம் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். விலை உயர்ந்த பொருள்களை பாதுகாப்பா வீட்டுல வச்சிருக்கணும். இல்லைன்னா களவு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல பயணம் செய்யும் பொழுது வாகனங்கள் பழுது வைக்கும் அப்படிங்கறதால தொலைதூர பயணம்லாம் செல்லும் பொழுது வாகனம் சரியா இருக்கா, காத்து இருக்குதா, பெட்ரோல் இருக்குதா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் குரூப் ஸ்டடி அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. அதுவும் இரவு நேரத்தில் மற்றவர்கள் ஃப்ரெண்டுங்களுடைய வீட்டில் போய் தங்கி படிப்பதை தவிர்த்துக்கணும். வெளிநாட்டில் வசிக்கிறவங்களாம் சொந்த நாடு திரும்புறதுக்கு இது உகந்த நேரம் இல்லை. செவ்வாய் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அப்போ புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல சரியான வேலைக்கு ஆள் இல்லாம பலர் திண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். அப்ப சரியான ஆள் அப்படிங்கிறது வேலைக்கு கிடைப்பாங்க. திருமண வாழ்க்கையில மிகுந்த கவனமா இருக்கணும்.
தோழிகளோடு நட்பு வைக்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய உண்மை ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது. சமூக வலைதளங்களில் பழகுபவர்களோடலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்களிடத்துல ஏமாறாமல் இருக்கிறது நல்லது. ஆன்லைன் திருமண விளம்பரங்களை நம்பி மோசடியில் சிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப வரன் தேர்ந்தெடுக்கும் பொழுது கவனத்தோடு தேர்ந்தெடுங்க. 7ஆம் இடத்தின் அதிபதி புதன் பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ தொழிலில் பிஸ்னஸ் பார்ட்னர்களோடு பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் பிரிஞ்சு வந்து தனியாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. திருமணத்துக்கான வரன்கள் விஷயத்தில் கிடைக்கிற வரனை தேர்ந்தெடுக்காம தீர விசாரித்து திருமண பேச்சுவார்த்தையை தொடங்கணும். இல்லை அப்படின்னா பாதியில் திருமணம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அஷ்டமாதிபதி சந்திரன் பயணிக்கிறதால தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும். அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அப்படிங்கிறத செலுத்தணும். சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் அதற்குண்டான மருத்துவரை அணுகி ஆலோசனை எடுத்துக்கணும். சூரிய பகவான் 8ஆம் இடத்துல வராரு. வரக்கூடிய 17ஆம் தேதி வரைக்கும் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதன் பிறகு 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்ப தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். 9ல் சூரியன் 10ல் செவ்வாய் இருக்கும் பொழுது சிலருக்கெல்லாம் அதிகார பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசு அலுவலகர்கள்லாம் அதிகார பிரச்சனைகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். வேலையில் அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுக்கு வேலையில் சிக்கல்கள் ஏற்படலாம். அப்போ இடமாற்றம் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது குறையும். சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறப்ப திருமண செய்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதால வேலை மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கலாம் தங்களுடைய மேல் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. அவர்கள் வந்து உங்களுக்கு அப்படின்னு சில சலுகைகள் எல்லாம் தருவாங்க. அப்போ அவர்கள் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதை தட்டி கழிக்காமல் செய்து முடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரிகள்லாம் தங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்யணும், அதுக்கு வந்து முதலீடு இல்லை, நான் வங்கிகளில் கடனுக்கு விண்ணப்பிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த முதலீடு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். குடும்ப தலைவிகள்லாம் செலவை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. செலவு செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். அத்தியாவசியமான தேவைக்கு மட்டும்தான் செலவு செய்யணும். அனாவசியமான செலவை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்குங்க. கலைஞர்கள்லாம் படப்பிடிப்புக்காக வெளியூர் வெளி மாநில பயணம் அப்படிங்கிறத செல்லுவீங்க. அதன் மூலம் உங்களுக்கு நல்ல வருவாய் அப்படிங்கிறது கிடைக்கும். மாணவர்கள்லாம் எந்த பாடத்தில் நம்ம மதிப்பெண் குறைஞ்சிருக்குதோ அந்த பாடத்தில் இன்னும் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். அந்த பாடத்துக்கு அப்படின்னு தனியாக டியூஷன் போகிறதா இருந்தால் கூட போகலாம், தப்பு இல்லை. தனுசு ராசிக்கார மாணவர்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய உழைப்பின் மூலம் நீங்கள் அடையாளம் அப்படிங்கிறத காண போகிறீங்க. நண்பர்களுக்கும் உற்றார உறவினர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து மன நிறைவு அப்படிங்கிறத அடைவீங்க. அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே கிடைக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய எதிரிகளுடைய பலம் அப்படிங்கிறது குறையும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. அதே மாதிரி கோயில்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. மன அழுத்தம் அப்படிங்கிறது நீங்க போகுது. தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது தோணும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சகோதரர்களாலையும் சகோதரிகளாலையும் நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு சில நல்ல காரியம் அப்படிங்கிறது நடந்து முடியும். புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. ஆன்மீக பெரியோரை சந்தித்து ஆசீர்வாதம் பெறக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்குது. வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையில ராவு காலத்துல துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு அதிக நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு